ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம கர்த்தர்கிட்ட அநேக வாக்குத்தத்தங்களை பெற்று இருக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. 3 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல வழி நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை ஜீவனோடு கூட வைத்தது, அது கர்த்தருடைய கிருபை. நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்கு நன்றி சொன்னாலும் அது ஈடாகவே ஆகாது. அது என்ன வாக்கு இந்த மாதத்தில் என்றால், சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்த போது தேவன் இந்த வார்த்தை தான் இந்த மாதத்துக்கு என்னோடு கூட பேசினார். கர்த்தர் நன்மையானதே தருவார் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நன்மையானதே உங்களுக்கு தருவார். ஒரு சிலர் கொஸ்டின் மார்க் என்னன்னாக்கா, என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இல்லை, என் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கிறது, வறண்ட நிலவா வாழ்க்கையா இருக்கிறது, என் வாழ்க்கையில எத்தனை வருஷம் நான் காத்து கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்தேன், நான் எதுக்காக என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயத்தோடு நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு எது தேவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மளுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் அவர் என்னைக்குமே மாறாத தேவன். வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது, பொல்லாத ஈவுகளான உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா நன்மையான ஈவை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் உன் வாழ்க்கையில் அதிசயமான மாதமா இருக்கும். இந்த மாதம் கர்த்தர் நன்மை செய்கிற மாதமா இருக்கும். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிற பிள்ளையாக நீ மாறப்பட வேண்டும். இந்த வார்த்தையை வைத்து நீ அனுதினமும் கை வைத்து ஜெபிக்கிற பிள்ளையாக நீங்கள் காணப்பட வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற கர்த்தர். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமே உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளும் அவர் வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.